ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தால் சுமார் 2000 ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. அதனால் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவலுடன் இரானுடைய செய்தியாளர் வீரகுமரன், எதற்காக இந்த வேலை நிறுத்தம்? அவங்களுடைய கோரிக்கை என்ன? தேவபிரியன், ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுப்பயணிகள் மற்றும் யாத்திரைகள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆட்டோக்களில் தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, ராமர் பாதம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சுற்றி பார்த்து வருவதற்கு புகைப்படம் எடுத்து வருவதும் ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி ஹைதராபாத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆட்டோக்களில் பயணம் செய்து சுற்றி பார்த்த பின்னர் ஆட்டோ ஓட்டுநர் பேசிய பணத்தை கொடுக்காமல் குறைவாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணி கொடுத்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். அதே போன்ற ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆதரவாக செயல்படாத அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீதும் காவல்துறையினர் தகாத வார்த்தையால் பேசி ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய ஆந்திராவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒருதலை பட்சமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்தும் ராமேஸ்வரத்தில் இன்று ஒரு நாள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்காமல் இருப்பதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகள் ஆட்டோக்கள் இல்லாமல் நடந்தே செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் ஆட்டோ இயங்காதால் அன்றாட வேலைக்கு செல்வரும் பள்ளிக்கு செல்வரும் மாணவ மாணவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். இதற்கு நிரந்தர தீர்வாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒருதலை பட்சமாக செயல்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.